வயசு 23 ஆகுது. நான் ஒண்ணு சொல்லவா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 23 வயசுல இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுதே, எவன் கட்டுவான்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க. நாளா சத்தியமா வாக்கப்பட்டு போனா தனி கொடுத்துன போக மாட்டேங்க. சத்தியமா தனி கொடுத்துன போக மாட்டேன். என் வலது காலை எடுத்து எங்க மாமியார் வீட்டுல வச்ச உடனே மாமனார் மாமியார தனி கொடுத்தன அனுப்பிச்சிருவேன். நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. பொண்ணுங்களை ஏன் பொட்டு வைக்கிறோம் சொல்லுங்க? பொட்டு வச்சாதான் பொண்ணுன்னு தெரியும். ஏன் தெரியுமா பொண்ணுங்க பொட்டு வைக்கிறோம்? புருஷன் எல்லாம் பொட்டுன்னு போயிடக்கூடாதுன்னா பொட்டு வைக்கிறோம். சும்மா சொல்லாதீங்க. நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. அண்ணி அண்ணி அண்ணின்னு 1000 தடவை சொல்றேன்ல. எங்க அண்ணிய பத்தி சொல்லவா? தாகத்தை தீத்தா அது தண்ணி, புருஷனோட தங்கச்சியவே தீத்தா அவதாங்க அண்ணி. எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவாங்க, மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. இருந்தாலும் அண்ணி மனசு வச்சாதானே எனக்கு கல்யாணம் ஆகும். 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. 300 பேர் முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் பார்க்கறதுக்கான தர்பார் படமா? அப்படியே 300 பேருக்கும் காஃபி ஏன் கையாலே ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வெக்கப்பட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தேன் பாருங்க. மாப்பிள்ளை டீ காபி வேணாம்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் இந்த காலத்துல இப்படி காபி டீ கூட குடிக்காத நல்லவரா இருக்காருன்னு தனியா பேசும்போது கேட்டேன். ஏங்க ஏங்க டீ காபி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், குடிப்பேன், இப்ப குடிச்சா போல கலைஞ்சிரும்லங்கிறாயா. போய் எங்க அண்ணி கிட்ட நாயத்தை கேட்டேன், நீ எதுக்கு என்ன குடியார பயலுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணி சொல்லுது, உங்க அண்ணன் மட்டும் ஒழுக்கமா சனிக்கிழமை சாக்கடியில நாய் மைக்க ஈ மைக்க கடப்பாண்டியாவன் 10 பேரை வச்சு நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். நாங்க கட்டிக்கிட்டு வாழல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுங்கிறாயா. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு எங்க அண்ணி ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரெண்டாவதா ஒரு மாப்பிள்ள வந்தாரு. நானும் ஆசையா அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு எட்டி பார்த்த பாருங்க. ஏமா அதெல்லாம் பண்ற? இதுங்க பொண்ணு பார்க்க வந்தா சும்மா இருக்குங்களா? எங்க பாட்டு பாடி காமி, எங்க டான்ஸ் ஆடி காமி. சரி நமக்கு தான் பாடவும் வரும் ஆடவும் வருமே, ஒரு ஆட்டத்தை ஆடி பார்ப்போம்னு எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு. ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம், கட்டிடுதி சொர்க்கம், கை கூடுதி வெட்கம், பொன் மாறி ராஜாவின் பார்வை பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தொலைஞ்சு போன தாத்தா கிடைச்சிட்டாரு போல இருக்கு. உண்மைதான். ஹலோ, ஏன் கதைக்கு வாங்க. நான் இந்த பாட்டை பாடிட்டு வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடினேன் பாருங்க. மாப்பிள்ளை துக்கப்பட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. எங்க போன உங்க அண்ணி? நான் கேட்டேன், ஏன் அண்ணி நீங்க சொல்லி கொடுத்த பாட்டை தானே நான் பாடினேன், ஏன் மாப்பிள்ளை ஊரை விட்டு ஓடினாருன்னு கேட்டதுக்கு அட சும்மா இருங்க. சும்மா இருக்கீங்களா இல்லையா? உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப இந்த பாட்டு தாண்டி நான் பாடுனேன். நான் சொன்னேன், அவன் குடும்ப கஷ்டம் அவன் கட்டிக்கிட்டு வந்தான், இவனுக்கு என்ன தலையெழுத்தா, அதான் ஓட்டான் எப்படா உருவாங்கன்னு. எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னங்க அட்ட போடிங்க போடிங்க மீனா பாருங்க எத்தனைங்க யாருக்கு செய்றீங்க? உங்க மாமனாருக்கும் செய்றீங்க, உங்க மாமியாருக்கும் செய்றீங்க, உங்க மச்சனிச்சுக்கு செய்றீங்க. இதை எங்க அப்பனும் ஆத்தாலாம் தெரு முக்குல வர்றத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொளாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்குற எங்க அண்ணி அங்கிருந்து திப்பு 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 திப்புன்னு ஓடி வந்து கட்டுல இழுத்து போத்துக்கிறீங்க. என்னங்க எனக்கு குது 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 குதுன்னு வருதுங்க, எனக்கு வந்த பக்கமா தலையெல்லாம் வலிக்குது. ஆனா சத்தியமா சொல்றேன், கொரோனா வைரஸ கூட கண்டுபிடிச்சலாம். குது 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 குதுன்னு ஒரு வைரஸ் எங்கிருந்து தான் வருது தெரியல, பெருசா சொல்லுங்க. போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா? குடு 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 குடுத்து குடுத்துதான் குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே, நீ குடு 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 நீ குடு.
இப்போ இவங்க குடுன்றாங்களா இல்ல குடுக்காதன்னு சொல்றாங்களா? கன்ஃபியூஷன்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. மாசம் மாசம் எங்க வீட்ல ஒரு ஹைலைட் நடக்கும். அத சொல்றேன் பாருங்க. எல்லா ஊர்லயும் சுய உதவி குழுன்னு ஒரு குழு இருக்கும். உங்க ஊர்லயே இருக்கும், எங்க ஊர்லயே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்டா சும்மா இருக்கீங்க, கடன் வாங்கி சாவுங்களாண்டா நம்ம குடுப்பாங்க. எங்க அண்ணன் படுத்து கிடப்பாங்க. அங்க இருந்தா எங்க அண்ணி வரும். ஏங்கறேன் ஏங்கறேன் சைக்கிள்ல பெல் அடிக்க. என்னவா? இந்த குழுவுல காசு தராங்களாம். என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வந்து போடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிடும். 20,000 எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் கையில கொடுக்கும். எங்க அண்ணன் வாங்கி எண்ணி பாப்பான். 20,000 இருக்கா, நீ ஒரு 10,000 வச்சுக்கமா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட. ஒரு நல்லது கேட்டு தீபாவளி எடுத்து பொங்கல் வருது, புள்ளிங்களுக்கு பீஸ் காட்டினா சோட்டுக்கல்ல வச்ச மூக்குத்தி மூவா கிடக்க நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பேச்சு பேசுறியே, 1ஆம் தேதி என்ன குழுவுல காசு கட்டணும், எங்க அண்ணன் கிட்ட தானே வருவேன். இப்ப 10 நாள் இருக்கிறப்ப எங்க அண்ணி ஆரம்பிக்கும். ஏங்கறேன் சைக்கிள்ல பெல் அடிப்பாங்களா அது? எங்க அண்ணி அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆசையா. யாரையாவது என்னடி குழுவுல காசு கட்டணும்? இரு, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். இப்ப 3 நாள் இருக்கப்ப ஆரம்பிக்கும். குமாரப்பா, நீங்களும் வர்றீங்க போறீங்க குழுவுல காசு கட்டணும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணி வயசு ஏறினோடனே எங்க அண்ணன் வயசு இப்போ நாளைக்கு குழுவுல காசு கட்டணும். கொஞ்சம் தள்ளித்தானே இல்ல பேசி உளுந்துறாதப்போ. இல்லங்க, சொல்ல வரேன். கதாபாத்திரத்துக்குள்ள வராங்களா? இப்போ நாளைக்கு குழுவுல காசை கட்டணும். எங்க அண்ணி வந்து ஒரு பிள்ளைய போட்டு எவ்வளவு பாடுபடுத்திருக்கா படுபாவி. அயோக்கிய பயல. காசை கொடுத்து விடுறா. காசை வாங்கினா கொடுத்து விடுறா பாலாஜி. ஏங்கலேன் காசு கொடுத்துருங்களா? ஏங்கலேன் இல்ல ஏங்கலேன்.